அடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. இறைவனின் தூதுவனாக பூமியிலே தோன்றி எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்துபவர்கள் சித்தர்கள், யோகிகள், மகான்கள், சாதுக்கள், சந்நியாசிகள். அந்த வகையிலே 1920ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, கலசப்பாக்கம், மேட்டுப்பாளையம், பூண்டி ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி அன்பர்களின் பிணிகளை போக்கியவர் நமது பூண்டி ஆற்றுப்படுகை சுவாமிகள். அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. கலசப்பாக்கத்திலே வாழ்ந்து வந்த அண்ணன் தம்பிகளான தங்கவேலு, மாணிக்கம் ஆகியவர்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தது. ஒரு நாள் அண்ணன் தங்கவேலு வயலிலே காவலுக்கு இருக்க தம்பியாகிய மாணிக்கம் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகின்றார் இரவு நேரத்திலே. அப்போது வயல் பரப்பிலே நமது பூண்டி மகான் அமர்ந்திருப்பதை கண்டு பயந்து திகைத்து அருகிலே சென்று மாணிக்கம் தான் கொண்டு வந்த உணவை அன்புடன் மகானுக்கு ஊட்டுகின்றார். அன்பர்கள் கொண்டு வந்த உணவை அன்புடன் அருளுடன் ஊட்டிவிடுமாறு பணிப்பது நமது பூண்டி மகானின் பழக்கம். அவ்வாறு மாணிக்கம் கொண்டு வந்த உணவை அன்புடன் அருளுடன் ஏற்றுக்கொண்ட பூண்டி மகான் அவர்கள், உனது அண்ணன் தங்கவேலுக்கு சாப்பாடு எங்கே என்று கேட்கின்றார். மாணிக்கம் கூறுகின்றார், சாமி, நான் மறுபடியும் வீட்டிற்கு சென்று எனது அண்ணனுக்கு நான் சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகின்றேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்று சாப்பாடை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வயலுக்கு திரும்பி தனது அண்ணனுக்கு உணவை எடுத்துக்கொண்டு போகின்றார். சென்றவருக்கு அதிர்ச்சி அங்கே காத்து இருக்கின்றார். தம்பியை பார்த்த தங்கவேலு, ஏண்டா மாணிக்கம், இப்பத்தாண்டா உணவை கொண்டு வந்து கொடுத்தாய், நான் சாப்பிட்ட பிறகு பாத்திரத்தை நீதானே கழுவி கொண்டு வீட்டிற்கு சென்றாய், மறுபடியும் உணவு யாருக்கு எடுத்து வந்தாய் என்று கேட்டபோதுதான் தனது ரூபத்திலே சித்தராகிய யோகியாகிய மகான் பூண்டி ஆற்றுப்படுகை சாமிகள் தனது ரூபத்திலே அண்ணனுக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை அறிந்து அண்ணன் தம்பிகளான மாணிக்கமும் தங்கவேலுவும் பூண்டி மகானை சந்தித்து அவரது ஆசைக்கும் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரம் ஆனார்கள். தைத்திரிய உபநிடதம் கூறுகின்றது, நானே அன்னம், அன்னம் வேறு நான் வேறு அல்ல. அன்னத்தை உருவாக்குபவன் நானே. அந்த அன்னத்தை உருவாக்கி அதை உண்பதற்கு ஒருவனை உருவாக்குபவன் நானே. அன்னத்திற்கும் அதை உண்பவனை உருவாக்கி அவனுக்கும் உறவை ஏற்படுத்துபவன் நானே. நானே அன்னம், அன்னம் வேறு நான் வேறு அல்ல என்று தைத்திரிய உபநிடதம் கூறுகின்றது. ஓம் நமச்சிவாய. அடிய திருப்பா